And I would like to dwell for a little time talking about this evening, about how to break free from condemnation. இந்த சாயங்கால வேளையிலும் நம்முடைய குற்ற மனசாட்சியிலிருந்து எப்படி நாம் விடுதலையாக்கிக் கொள்ள முடியும் நம்மை என்பதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். And a lot of people are held up not being able to serve God because of a sense of condemnation. அநேக மக்கள் இந்த குற்றப்படுத்துகிற உணர்வின் நிமித்தமாக ஆண்டவரை சேவிக்க முடியாமல் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். The one guy who is going to make use of our past, our mistakes and failures is not God, it's the devil. பாருங்கள், தேவன் அல்ல, பிசாசே நம்முடைய கடந்த காலத்தின் பிரச்சனைகளையும் தவறுகளையும் நம்முடைய விடுதலையும் பயன்படுத்தி நம்மை குற்றப்படுத்துகிறான். Amen. So anytime you listen to a voice of condemnation, it is not from God, it's from the devil. எப்பொழுதெல்லாம் நாம் ஒரு தீர்ப்பின் சத்தத்தை கேட்கிறோமோ அது தேவனிடத்திலிருந்து வருகிற சத்தம் அல்ல, பிசாசினிடத்திலிருந்து வருகிற சத்தங்கள். Amen. So I'm going to dwell a little bit tonight talking about how you can break free from the bondage of condemnation. அதில் இந்த ராத்திரி வேளையிலும் நாம் எப்படி இப்படிப்பட்டதான குற்றப்படுத்துகிற அந்த உணர்விலிருந்து விடுதலையாக்கிக் கொள்ள முடியும் என்பதை குறித்து பேசுவேன். It's going to be very, very difficult for anyone who lives with a sense of condemnation to serve God freely. தேவனை சுதந்திரமாக ஊழியம் செய்வது என்பது இப்படிப்பட்டதான குற்ற மனசாட்சியில் ஜீவிக்கிறவருக்கு மிகவும் முடியாத காரியம். They would like to serve God, but the guilt and the condemnation will pull them down. பாருங்கள், அவர்கள் தேவனுக்கு சேவை செய்ய ஊழியம் செய்ய விரும்புவார்கள், ஆனால் இப்படிப்பட்டதான குற்ற மனசாட்சியானது அவர்களை எப்பொழுதுமே பின்னுக்கு இழுக்கும். All of us, we have to learn how to deal with our guilt and our condemnation if we want to really serve God with freedom. நாம் தேவனை சுதந்திரமாக சேவிக்க வேண்டும் என்றால் நாம் எல்லாருமே இப்படிப்பட்டதான குற்ற மனசாட்சியிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். Because the spirit of condemnation will paralyze your functioning in your calling. ஏனென்றால் இப்படி தீர்க்கிறதான இப்படிப்பட்டதான உணர்வானது, இந்த ஆவியானது நம்மை தேவனை சுதந்திரமாக சேவிக்க விடாது. It will make you mentally, emotionally and spiritually handicapped. மனநிலைமையிலும் உணர்விலும் ஆவிக்குரிய நிலைமையிலும் இது நம்மை ஒரு கட்டுப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கும். Now for your assumption, if you talk about a guy who is able and healthy, who can run fast, that's one thing. பாருங்கள், நம்முடைய கற்பனையில் ஒன்றை யூகிக்க முடியும் என்றால் நன்றாக ஆரோக்கியமாக இருந்து ஓடத்தக்கதான ஒரு பலசாலியான மனுஷன். But on the other hand, you have somebody who is little handicapped in his leg. ஆனால் மற்ற பகுதியில் பார்க்கும்பொழுது தன்னுடைய கால்களில் இப்படியான குறை உள்ளதான ஒரு மனுஷன். They both can't run in the same way. இருவருமே ஒரே நிலைமையில் ஓட முடியாது. The spirit of condemnation gets you handicapped mentally, emotionally and spiritually. பாருங்கள், மனநிலைமையிலும் உணர்வு பூர்வமாகவும் ஆவிக்குரிய நிலைமையிலும் இந்த குற்றம் தீர்க்கிற உணர்வானது மனசாட்சியானது நம்மை முடக்கி வைக்கிறதா இருக்கிறது. So you're not running fast. நாம் ஓடுகிறோம், ஆனால் வேகமாக ஓட முடிவதில்லை. You are serving God but not with freedom. ஆண்டவரை சேவிக்கிறோம், ஆனால் சுதந்திரமாக சேவிப்பதில்லை. You like to serve God, but on the inside, something is pulling you down, weighing you down. You keep battling with issues on the inside. ஆண்டவரை சேவிக்க விரும்புகிறீர்கள், ஆனால் ஏதோ ஒன்று உங்களை கீழே இழுக்கிறதாயும் உங்களை அந்த பாரத்தோடு உங்களை அழுத்துகிறதாயும் உங்களுக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. So tonight the Holy Spirit is going to teach you as to how you can break free from every voice of condemnation and go forward and serve God with freedom. அதனால் ஆண்டவரை சுதந்திரமாக சேவிப்பதற்கு, உங்களை முன்னேறி செல்ல வைப்பதற்கு இந்த ராத்திரிலும் பரிசுத்த ஆவியானவர் அந்த குற்றம் தீர்க்கிற உணர்விலிருந்து எப்படி நாம் நம்மை விடுதலையாக்கிக் கொள்ள முடியும் என்பதை போதிப்பார். Amen. Because when God called you, He called you not based upon your goodness. ஆண்டவர் உங்களை அழைத்த பொழுது உங்களுடைய நன்மையை பார்த்து அவர் அழைக்கவில்லை. You follow what I'm talking about? சொல்வதை When பின்பற்றுகிறீர்கள். He called you according to His goodness. அவர் உங்களை அழைத்த பொழுது அவருடைய நன்மையின் அடிப்படையில் அழைத்தார். The Bible says, while we were still sinners, God died for us. வேதம் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். So when God came to you, you were nobody.
அதனால் தேவன் நம்மிடத்தில் வந்த பொழுது நாம் ஒன்றுமில்லாதவர்களாய் இருந்தோம். You were sinking deep down in a miry clay. பாருங்கள், இப்படிப்பட்டதான அமிழ்த்துகிறதான களிமண்ணிற்குள்ளாக மூழ்கி போனவர்களாய் இருந்தோம். Then it was God who reached out to you. அப்பொழுது தேவனே நம்மை தேடி தன்னுடைய கரத்தை நீட்டினார். He picked you up. அவரே நம்மை தூக்கி எடுத்தார். He saved you. அவரே நம்மை ரட்சித்தார். He filled you with His Holy Spirit. அவருடைய பரிசுத்த ஆவியினால் அவரே நம்மை நிரப்பினார். The Bible says, for those who believed in His names, He gave them the power to become the children of God. வேதத்தில் சொல்லப்பட்டதான காரியம், அவருடைய நாமத்தை நம்பி ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய புத்திரர்கள் ஆகும்படி அவர்களுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். So right from the beginning till the end, it's not about you. அதனால் ஆரம்பம் முதல் முடிவு வரை இது நம்மை குறித்ததே அல்ல. Amen. You follow what I'm talking about? சொல்வதை பின்பற்றுகிறேன். This morning in the English service we sang a song talking about he who began a good work in you, he who is faithful to complete it. பாருங்கள், ஆங்கில ஆராதனையில் நாம் பாடின பாடலில் இப்படியாக பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையில் நற்கிரியை தொடங்கினவர் அதை முற்றுமுடிய முடிக்கிறவராய் இருக்கிறார். Somebody shout hallelujah. ஹல்லேலூயா என்று சொல்லுங்கள். If he knows how to begin, he knows even more how to finish it. அவருக்கு எப்படி ஆரம்பிக்க முடியும் என்று தெரிந்திருக்கும் என்றால் அவருக்கு அதை விட எப்படி முடிக்க வேண்டும் என்றும் தெரியும். So it's a question of trusting God more than trusting your own ability. அதனால் உங்களுடைய பலத்தை நம்புவதை பார்க்கிலும் ஆண்டவருடைய பலத்தை நம்புவதே மிக முக்கியம். That's a very powerful verse. ஒரு மிக வல்லமையான ஒரு சத்தியம் உண்டு. You read that in the book of Philippians chapter 2. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் வருகிறதான வார்த்தை. I think it's a verse number 14. வசனம் 14 என்று But நான் I'm not sure. Let me help you. He is working in us both to will and to act according to His good purpose. 13th verse, yes. For it is God who works in you to will and to act according to His good purpose. பிலிப்பியர் பாருங்கள் 2வது அதிகாரம் 13வது வசனம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். Somebody say amen. Amen. Hallelujah. So the Bible says He is working in us to will and to act. வேதத்தில் சொல்லப்பட்டதான காரியம், தேவன் நமக்குள் விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். Those two things can never be separated. இந்த இரண்டு காரியங்களையும் ஒரு காலம் பிரிக்கவே முடியாது. He is going to first give you the will, that desire to do the will of God. முதலாவது அவர் நமக்கு முடிவை, அதாவது அந்த விருப்பத்தை, முடிவுக்கு ஏற்ற விருப்பத்தை நமக்குள் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். We are not slaves who is doing something for God. We are sons and daughters working for our Father. நாம் தேவனுக்கு அடிமைகளாக எதையும் செய்யவில்லை, ஆனால் குமாரர் குமாரத்திகளாக பிதாவுக்கு செய்கிறோம். Amen. So a slave will do our obligation. பாருங்கள், கடமை நிமித்தம் செய்கிறவனே அடிமை. But a son or daughter will do out of love. ஆனால் குமாரன் குமாரத்தி அன்பின் அடிப்படையில் செய்வார்கள். So if you look in the New Testament, it's all about love. அதனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறதான மிக முக்கியமான காரியமே அன்பு. God says, now if you don't love me, I need nothing from you. நீ என்னை சிநேகிக்காத பட்சத்தில் உன்னிடத்திலிருந்து எனக்கு எதுவும் தேவையில்லை என்பதே அவர் சொல்வது. If you love me, obey my commandments. நீங்கள் என்னில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுவீர்கள். Amen. Because God is looking for love. ஏனென்றால் தேவன் அன்பையே எதிர்நோக்குகிறார். Amen. So when there is love, அன்பு இருக்கும் பொழுது that desire will come. விருப்பம் தானாக வரும். You don't need to struggle to do something to those whom you love. பாருங்கள், நாம் சிநேகிக்கிறவர்களுக்கு எதையாகிலும் செய்வதற்கு நாம் மிகவும் போராட வேண்டிய அவசியமே இல்லை. You buy something for your wife நீங்கள் உங்கள் மனைவிக்கு ஒன்றை வாங்கும் பொழுது because you love her. அதை அன்பு நிமித்தம் வாங்குகிறீர்கள். You buy something for your son and daughter உங்களுடைய மகனுக்கு மகளுக்கு ஏதாகிலும் ஒன்றை வாங்கும் பொழுது because you love them so much. அவர்களை நேசிப்பதினால் வாங்குகிறீர்கள். We do so much to our parents நம்முடைய பெற்றோர்களுக்கு அதிகமாய் செய்கிறோம் because we love them. ஏனென்றால் நாம் அவர்களை நேசிக்கிறோம். Amen. So when there is love, அதனால் அன்பு இருக்கும் பொழுது there shall be a will. அங்கே விருப்பம் உண்டாகிறது. There will be a desire. அங்கே விருப்பமும் முடிவும் உண்டாகிறது. Amen. The Bible says God is working in you both to will and to act. ஏனெனில் தேவனே விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள் உண்டாக்குகிறவராய் He இருக்கிறார். gives you the will to do something. ஒன்றை செய்வதற்குரிய விருப்பத்தை நமக்கு அவர் கொடுக்கிறார். The slave will always say, I am doing because I had to do it. ஒரு அடிமை சொல்கிறதான காரியம், நான் செய்கிறேன் ஏனென்றால் நான் செய்தாக வேண்டும். But the son says, I do it because I love to do it. ஆனால் குமாரன் சொல்வது இப்படி, நான் செய்கிறேன் ஏனென்றால் நான் அதை செய்ய விரும்புகிறேன். Amen.
God doesn't have slaves, he has sons and daughters. ஆண்டவருக்கு அடிமைகள் இல்லை, குமாரரும் குமாரத்திகளும் தான் So இருக்கிறார்கள். the word is so beautiful. வார்த்தை மிக அழகா இருக்கிறது. He is working in us both to will and to act according to his good purpose. அதனால் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அவர் விருப்பத்தையும் செய்கையும் நம்மில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். Hallelujah. He gives me both the will and also he gives me the potential, the power, the authority to act upon what is God's will. ஆண்டவர் சித்தத்தை வெளிப்படுத்துவது மாத்திரமல்ல, அந்த சித்தத்தை செய்து முடிக்கக்கூடிய அந்த பலனையும் விருப்பத்தையும் சேர்த்தே கொடுக்கிறார். Somebody shout hallelujah. But now if you read the previous verse, it says, therefore, my dear friends, as you always obeyed, not only in my presence, but now much more in my absence, continue to work out your salvation with fear and trembling. 12வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாக இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, உங்களுக்கு நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். And now Paul says something very beautiful. பவுல் மிக அழகான ஒன்றை பேசுகிறார். And now you're more obedient when I'm not around. நான் உங்களிடத்தில் இல்லாத பொழுது நீங்கள் இன்னும் அதிகமாய் கீழ்ப்படுகிறீர்கள். It's something like telling your children, இது உங்கள் பிள்ளைகளிடத்தில் நீங்கள் சொல்வது போல, hey, you're super obedient when I am not around. நான் இல்லாத பொழுது நீ மிக அதிகமாக கீழ்ப்படுகிறாய் என்று சொல்வது போல. Hallelujah. Paul says unto the church, in my absence you're more obedient. பவுல் சொல்லுகிறார் சபைக்கு, என்னுடைய நான் இல்லாத பொழுது நீங்கள் இன்னும் அதிகமாய் கீழ்ப்படுகிறீர்கள். When pastor is around, everything is in order. Good, thank God. போதகர் இருக்கும் பொழுது எல்லாமே ஒழுங்கும் கிரமமா இருக்கிறது, சந்தோஷம். When he is absent, it should be even more orderly. ஆனால் அவர் இல்லாத பொழுது இன்னும் ஒழுங்காய் இருக்க வேண்டும். It should be even more obedient. இன்னும் அதிக கீழ்ப்படிதலில் இருக்க வேண்டும். That is our calling. அதுதான் நம்முடைய அழைப்பு. Because we serve the King of Kings and the Lord of Lords. ஏனென்றால் ராஜாதி ராஜனை தேவாதி தேவனை நாம் சேவிக்கிறோம். Here the Bible says, இங்கே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, work out your salvation with fear and trembling. பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். Now some people have a doubt. சிலருக்கு சந்தேகங்கள் உண்டு. We know salvation is something that's given. நமக்கு தெரியும் ரட்சிப்பு என்பது நமக்கு கொடுக்கப்பட்டது. It is something not you do, நாம் கிரியில் செய்து பெற்றதல்ல, but something you receive from God based on what he has done already. அவர் செய்து முடித்ததின் நிமித்தம் அவரால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒன்று. So some people tend to misunderstand this verse. அதனால் சில மக்கள் இந்த தேவ வாக்கியத்தை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு உண்டு. Work out your salvation with fear and trembling. நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். No, does it mean that I have to work out my salvation? அப்படி என்றால் நான் என்னுடைய ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டுமா? Do I earn my salvation? நான் என்னுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது கிரியையினாலா? Now what does the Bible say here? வேதம் என்ன சொல்லுகிறது It இங்கே? is working out. இது கிரியை பிரயாசப்படுவது. Amen. But what God has done in you, ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன He செய்திருக்கிறார்? is working in you. அவர் உங்களுக்குள் கிரியை செய்து You follow கொண்டிருக்கிறார். what I'm talking about? He is working in you. அவர் உங்களுக்குள் கிரியை செய்கிறார். Then he says, now you work it out. இப்பொழுது நீ அந்த கிரியை பிரயாசத்தில் You வெளிப்படுத்து. understand the logic? I'm working in you. நான் உன்னிடத்தில் கிரியை செய்கிறேன். I'm producing a lot of things in your spirit, in your soul. உன்னுடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் अनेक காரியங்களை நான் உற்பத்தி செய்து You have கொண்டிருக்கிறேன். to receive all those things on the inside of you. இத்தனை காரியங்களும் உனக்குள்ளாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். Now you have to work it out on the outside. இப்பொழுது நீ அவைகள் வெளியே வரும்படியாய் பிரயாசப்பட You வேண்டும். have to match the language in your mouth according to what I've done already on the inside of you. உனக்குள் செய்து முடித்திருக்கிற காரியத்திற்கு ஏற்றாற்போல் ஒத்த மாதிரி உன் வாயிலிருந்து காரியங்கள் வெளிப்பட வேண்டும். You have to make actions according to what I've already done on the inside of you. உனக்கு நான் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறதுக்கு ஒத்தது போல் உன்னுடைய செயல்கள் வெளிப்பட்டாக So வேண்டும். he is working in me. அவர் எனக்குள் கிரியை செய்கிறார். And what is working in me, I am working it out. அவர் எனக்குள் கிரியை செய்கிறதை நான் பிரயாசப்பட்டு வெளிப்படுத்துகிறேன். Now I am not a good person because I do something good. நல்ல காரியங்களை செய்வதனால் நான் நல்லவன் அல்ல. But no, it is because God has already deposited His goodness. I already tasted and seen the goodness of the Lord. That's the reason I work it out as goodness through my deeds. பாருங்கள், என்னுடைய செயல்பாடுகள் மூலமாய் நன்மையை நான் காண்பிப்பதற்கு காரணம் நான் நல்லவனாய் இருப்பதினால் அல்ல, மாறாக தேவன் அவருடைய நன்மையை எனக்குள் காண்பித்தது நிமித்தம், அவருடைய நன்மையை நான் ருசித்ததின் நிமித்தம் நான் அதை வெளிப்படுத்துகிறேன். You know, you remember the song we used to sing in the Sunday school, He is still working on me.
ஞாயிற்றுக்கிழமை பள்ளியில் நாம் இப்படியாக படித்திருக்கிற இந்த பாடல் உண்டு. அவர் இன்னும் எனக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். What God does, He does it on the inside. எதை தேவன் செய்தாலும் அவர் உள்ளே செய்கிறவர். He changes you from the inside to the outside. அவர் எப்பொழுதுமே உள்ளிலிருந்து புறம்பாக நம்மை மாற்றுகிறவர். We don't do good works towards salvation. பாருங்கள், ரட்சிப்புக்காக நாம் நற்கிரியைகளை செய்வது இல்லை. But rather because we are saved, we do good works. ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டதின் நிமித்தம் நற்கிரியைகளை செய்கிறோம். The more I allow God to work in, அதிகமாக என் தேவனை நான் எனக்குள் கிரியை செய்ய அனுமதிக்கும் பொழுது, and same proportion I need to work it out. அதே அளவில் நான் வெளியிலே அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்த வேண்டும். You know about Dead Sea. உங்களுக்கு சவக்கடலை பற்றி தெரியும். Now those who traveled to Israel, you know about Dead Sea. இஸ்ரவேல் தேசத்திற்கு பயணப்பட்டவர்கள் உங்களுக்கு அந்த சவக்கடலை பற்றி தெரியும். It has inlet and there's no outlet. அதற்கு உள்வழியில் வரக்கூடிய பகுதிகள் உண்டு, ஆனால் புறம்பாக போகக்கூடிய வழிகள் இல்லை. It will only keep on receiving and receiving and receiving. எப்பொழுதுமே அது பெற்றுக்கொண்டே இருக்கிற ஒரு கடல். It doesn't reciprocate. ஒரு காலம் அது பிரதியுத்தரமாய் கொடுக்காது. So the Bible says here, அதே வேதம் இங்கே சொல்லுகிறது, God is working in you. அவர் உங்களுக்குள் கிரியை செய்கிறார். So now you have to work it out. இப்பொழுது நீங்கள் உங்கள் பிரயாசத்தினால் இதை வெளிப்படுத்த வேண்டும். Somebody shout hallelujah. Hallelujah என்று சொல்லுங்கள். Amen. So work out your salvation with fear and trembling. பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். Amen. We are not trying to be holy because we want to be holy. நாம் பரிசுத்தமாய் இருப்பதற்காக பரிசுத்தர்களாக முயற்சிப்பதில்லை. Now we are trying to live a holy life because already we are holy. ஆண்டவர் நம்மை பரிசுத்தமாக்கினபடியினால் நாம் பரிசுத்தமாய் இருக்க முயற்சிக்கிறோம். Amen. We work out our salvation with fear and trembling because we are already saved. நாம் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடியினால் தான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அந்த ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறோம். You follow what I'm talking about? சொல்வதை பின்பற்றுகிறீர்களா? Amen. So God is going to give you the desire and the will, as well as is going to give you the power to act upon that desire. பாருங்கள், விருப்பத்தையும் செய்கையும் அவருடைய சித்தத்தின்படி கொடுக்கிறவர், அந்த சித்தத்தின்படி செய்து முடிக்கத்தக்கதான பலத்தையும் கொடுக்கிறார். For it is God who works in you to will and to act according to His good purpose. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். So doing the will of God is a delight. அதனால் தேவனுடைய சித்தத்தை செய்வது எப்பொழுதுமே மனமகிழ்ச்சிக்குரிய காரியம். You follow what I'm talking about? சொல்வதை பின்பற்றுகிறீர்கள். The moment it becomes a burden, எப்பொழுது அது பாரமாகிறதோ, I want to tell you, there's something going wrong in your life. ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் தவறாக போய் கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். I come to church, நான் சபைக்கு வருகிறேன், but I drag myself. ஆனால் நான் இப்படியாக இழுத்து கொண்டு என்னை வருகிறேன். I am doing things because I am supposed to do those things. நான் செய்ய வேண்டும் ஏனென்றால் நான் செய்தாக வேண்டும். No, it's not the question now. You have to. நீங்கள் செய்தே ஆக வேண்டும் என்பதை நான் செய்யக்கூடியது அல்ல. You must do everything because you want to. நீங்கள் எல்லாவற்றையும் செய்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள். Love never asks a question. அன்பு என்றைக்குமே கேள்விகள் கேட்காது. What can I get? நான் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும்? It always thinks, what can I give? நான் என்ன கொடுப்பேன் என்பதையே அன்பு சிந்திக்கும். Love looks for different ways of giving out something. எப்பொழுதுமே अनेக விதங்களில் கொடுப்பதையே அன்பு சிந்திக்கும். You follow what I'm talking about? Yes. So God is working in. கர்த்தர் நமக்குள் கிரியை செய்கிறார். You got to work it out. அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். Hallelujah. It's going to give me both the will and the act. விருப்பத்தையும் செய்கையும் அவர் இரண்டையும் கொடுக்கிறார். I receive both from God. இரண்டையுமே நான் தேவனிடத்திலிருந்தே பெற்றுக்கொள்கிறேன். If God wants you to do something, ஆண்டவர் ஏதாகிலும் செய்ய விரும்பினார், you'll put the desire in your heart. அவர் அதற்குரிய விருப்பத்தை உங்கள் இருதயத்தில் வைப்பார். I told you about Moses. நான் மோசே குறித்து பேசினேன். Nobody told him to go and mediate between the people as a judge. பாருங்கள், இருவருக்கு இடையில் போய் ஒரு நியாயாதிபதியாய் செயல்பட வேண்டும் என்று அவனை யாரும் ஏற்படுத்தவில்லை. Basically he had a desire. அடிப்படையாக அவனுக்கு ஒரு விருப்பம் இருந்தது. He saw the people suffering. ஜனங்கள் கஷ்டப்படுவதை அவன் பார்த்தான். And he felt responsible. அதற்காக அவன் உத்தரவாதம் பொறுப்புள்ளவனாய் மாறினான். And he wanted to do something. ஏதாகிலும் ஒன்றை செய்ய விரும்பினான். So now I want to get into the subject. இப்பொழுது நான் இந்த பகுதிக்குள் செல்ல விரும்புகிறேன். Breaking free from condemnation. தீர்ப்பின் உணர்விலிருந்து நாம் விடுதலையாக்கப்படுவது. Before God could use any one of us, நம்மை ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு முன்பாக the Holy Spirit would like to do a complete overhauling in your spirit concerning how to get out of the mess of condemnation. இப்படிப்பட்டதான தீர்ப்பின் உணர்விலிருந்து முழுமையாக நாம் விடுதலையாக்கப்படும்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் முழுமையாய் கிரியை செய்வார். Amen.
Because this is like a virus on the inside of you that's going to short circuit everything in your life, in your spirit. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்முடைய ஆவியில் எல்லாவற்றையும் இப்படியாக பாதிக்கும்படியாக செயல்படுகிற ஒரு கிருமியாக இது இருக்கிறது. This is one of the most powerful weapons of the devil against you and against your future. உங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலத்திற்கும் விரோதமான இந்த தீர்ப்பின் உணர்வானது பிசாசினால் பயன்படுத்தப்படுகிற வல்லமையான ஆயுதம். So basically I believe every believer who like to serve God must be taught and must be equipped as such how to overcome the spirit of condemnation. அதனால இந்த தீர்ப்பின் உணர்விலிருந்து ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுக்கு சேவை செய்ய விரும்புகிற ஒவ்வொரு பிள்ளையும் எப்படி இதிலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும் என்பதை குறித்து போதிக்கப்பட்டிருக்க வேண்டும், பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். And when you talk about condemnation, it's a spirit. தீர்ப்பின் காரியத்தை பேசும் பொழுது அது ஒரு ஆவி. Now one of the names for Satan is called accuser. சாத்தானுடைய பல பெயர்களில் ஒன்று அவன் குற்றப்படுத்துகிறவன். When God gave the law, தேவன் கட்டளையை கொடுத்த பொழுது the devil used the law to accuse you. அந்த கட்டளையை பயன்படுத்தி குற்றப்படுத்தினான். Whenever you fail the law, எப்பொழுதெல்லாம் கட்டளைகளில் நாம் தோல்வியுற்றோமோ he just shouted, hey! இப்படியாக முழக்கமிட்டான். And he was rejoicing. அவன் மனமகிழ்ச்சி அடைந்தான். So that he could accuse you more. அதனால் இன்னும் உங்களை குற்றப்படுத்த He முடியுமே. can use God's law and use it against you and me. கர்த்தருடைய கட்டளையை பயன்படுத்தி அதையே நமக்கு விரோதமாய் குற்றப்படுத்த அவன் செயல்பட்டான். You know, a lot of people like to run for God, serve God. அநேக தேவனுக்காக ஓட சேவிக்க விரும்புகிறார்கள். When they do not know how to handle the spirit of condemnation, no, they withdraw. அவர்களுக்கு இப்படிப்பட்டதான குற்றம் தீர்க்கிற இந்த உணர்வை எப்படி மேற்கொள்வது என்று தெரியாதபடியினால் பின்வாங்கி விடுகிறார்கள். Devil is a dirty devil. பிசாசு ஒரு அசிங்கமான பிசாசு. You understand what I'm saying? He is a dirty devil. அவன் மிக அசிங்கமானவன். First he will tempt you. முதலாவது சோதிப்பான். Then he will accuse you. பிறகு குற்றப்படுத்துவான். You follow what I'm talking about? சொல்வதை பின்பற்றுகிறீர்களா? So if you're bound by the spirit of condemnation, I want to tell you, God wants to set you free so that you can run free, not like a handicapped. பாருங்கள், தீர்ப்பின் உணர்விலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படும்படியாக நீங்கள் கட்டப்பட்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை விடுதலையாக்கி நீங்கள் சுதந்திரமாக ஓடும்படியாக, முடக்கப்பட்டவர்களாய் அல்ல சுதந்திரமாக ஓடும்படியாக விரும்புகிறார். No matter who you are, நீங்கள் யாரா இருந்தாலும், you may be born in a palace. ஒரு அரண்மனையில் பிறந்தவராய் கூட இருக்கலாம். You might have grown up in a palace. அரண்மனையில் வளர்ந்தவராய் இருக்கலாம். But it doesn't make you different. ஆனால் உங்களை அது வித்தியாசப்படுத்தாது. The Bible says Moses grew up in the palace. வேதம் சொல்லுகிறது மோசே அரண்மனையிலே வளர்ந்தவன். But he had a lot of guilt in his life. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ குற்றப்படுத்துகிற உணர்வு, He had a lot of low self-esteem. தன்னை குறித்ததான தாழ்வு மனப்பான்மை இருந்தது. And now God wanted to set the people free. ஜனங்களை தேவன் விடுதலையாக்க விரும்பினார். But then he ended up wrestling with Moses because of his own self-condemnation. ஆனால் அவருக்கு மோசேயோடு போராட வேண்டிய நிலைமை இருந்தது. ஏனென்றால் அவன் இப்படியாக தன்னைத்தானே குற்றப்படுத்தி கொண்டவனாய் இருந்தான். God told him, I am sending you. ஆண்டவர் அவனிடத்தில் சொன்னார், நான் உன்னை அனுப்புவேன், வா. Now I will be with you. நான் உன்னோடு இருப்பேன். But then he said something. ஆனால் பிறகு அவன் ஒன்றை சொன்னான். Exodus 3:11. யாத்ராகமம் 3:11. Moses said to God, மோசே தேவனிடத்தில் சொன்னான், Who am I that I should go to Pharaoh and bring the Israelites out of Egypt? நான் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வரவழைக்க பார்வோனிடத்திற்கு செல்ல நான் எம்மாத்திரம். Hallelujah. When God called, what did he say? தேவன் அவனை அழைத்த பொழுது அவன் சொன்ன காரியம் என்ன? He didn't shout, hallelujah, praise the Lord. Finally the call came. No, he didn't say that. இப்படியாக ஹalleluya, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கடைசியாக அழைப்பு வந்தது என்றெல்லாம் சொல்லவில்லை. The first thing he said was, முதலாவது காரியம் அவன் சொன்னது, Who am I? நான் எம்மாத்திரம். I want to tell you, all of us, we ask the same question. நான் ஒன்றை சொல்லுகிறேன், நாம் எல்லாருமே இந்த கேள்வியை கேட்கிறோம். Who am I? நான் எம்மாத்திரம். Why in the world God will leave everybody and come to me in a very lonely place in the Mount of Sinai to have an encounter with me and to call me to do this work? எல்லாரையும் பூமியில் இருக்கிற மற்றவர்களை எல்லாரையும் விட்டுவிட்டு தனியான ஒரு இடத்தில் சீனாய் மலையிலே என்னை எதிர்கொண்டு என்னை சந்தித்து தேவன் ஏன் என்னை பிரித்தெடுத்து அனுப்ப வேண்டும்? He asked, Who am I? அவன் கேட்டது, நான் எம்மாத்திரம். Maybe you asked that question. ஒருவேளை நீங்களும் அதே கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். It's like a lid on your life. அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கனத்த மூடியை போல இருக்கலாம். Some
people don't come beyond that. சில மக்கள் அதை தாண்டி வருவதில்லை. Because they don't have a right opinion about themselves. ஏனென்றால் அவர்களை குறித்ததான சரியான அபிப்பிராயம் அவர்களுக்கு இல்லை. They don't have a right self-esteem about their lives. அவருடைய வாழ்க்கை குறித்ததான ஒரு தரத்தின் உணர்வு அவர்களுக்கு இல்லை. Now many times I would like to tell you, அநேக முறை நான் சொல்லுகிறேன், it's not what somebody else thinks about you is the problem. மற்றவர்கள் உங்களை குறித்து சிந்திப்பது என்பது பிரச்சனை அல்ல. It is what you think about yourself that is the problem. உங்களை குறித்து நீங்கள் என்ன சிந்திக்கிறீர்கள் என்பதே பிரச்சனை. I would like to ask you one question. உங்களை நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். You don't need to answer me. நீங்கள் பதில் கொடுக்க வேண்டாம். Do you have a right kind of self image about yourself? உங்களை குறித்ததான சரியான ஒரு தரத்திற்குரிய நினைவு உங்களுக்கு உண்டா? And I'm not asking how good you dress. நீங்கள் எவ்வளவு அழகாக உடுத்துகிறீர்கள் என்றே கேட்கவில்லை. I don't care what people say about you. மக்கள் உங்களை குறித்து என்ன பேசுகிறார்கள் என்பதை நான் அக்கறை கொள்ளவில்லை. You look like a very joyful person. ஒரு மகிழ்ச்சிக்குரிய நபராக நீங்கள் வெளிப்படலாம். We may act like everything goes well with us. எல்லாமே நன்றாய் நமக்குள் நடந்து கொண்டிருப்பதை போல நாம் நடிக்கலாம். But I would like to ask you one question. ஆனால் உங்களை நான் பார்த்து ஒன்றை கேட்க Do விரும்புகிறேன். you have a right kind of self image about yourself? உங்களை குறித்ததான சரியான தனித்தன்மை உள்ள ஒரு நினைவு உங்களுக்கு உண்டா? Moses asked, மோசே கேட்டான், who am I? நான் எம்மாத்திரம்? He's asking God. அவன் தேவனை கேட்டான். After God told him, I'm sending you. நான் உன்னை அனுப்புவேன் வா என்று சொன்ன பிறகு, Who am I? நான் எம்மாத்திரம்? Why in the world you would ask that question? உலகத்தில் இப்படிப்பட்டதான கேள்வியை ஏன் அவன் கேட்டிருக்க வேண்டும்? What he was trying to say? அவன் எதை செய்ய முயற்சித்தான்? Lord, I'm not really what you think that I am. ஆண்டவரே, நீ நினைப்பது போல் உள்ள நபர் நான் அல்ல. I am a very bad guy. நான் மிக மோசமான பையன். My name is still in the police station in Egypt. பாருங்க, ஈஜிப்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்னும் என் பேர் இருக்கிறது. I already murdered one guy. ஏற்கனவே ஒரு ஆளை கொன்று விட்டேன். You follow what I'm talking about? I'm nobody. நான் ஒருவனும் இல்லை. I don't think good about myself. என்னை குறித்து நான் நன்றாக சிந்திக்கவும் இல்லை. Who am I? நான் எம்மாத்திரம்? No, all of us, we battle with this one question in our lives all the time. எல்லா நேரத்திலும் நாம் எல்லாரும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த கேள்வியோடு போராடி It is கொண்டிருக்கிறோம். not what somebody talks about you. It's what you think about yourself that is the root cause for our problem. மற்றவர்கள் உங்களை குறித்து பேசுகிறது அல்ல, உங்களை குறித்து நீங்கள் சிந்திப்பதே அந்த வேராய் மாறுகிறது. I believe many of us, we need to resolve this question. Who am I? நான் எம்மாத்திரம் என்ற அந்த கேள்வியை அநேகர் நாம் சீர் செய்தாக வேண்டும். Don't let the devil define who you are. பிசாசு உங்களை நீங்கள் யார் என்று தீர்க்க விடாதிருங்கள். You follow what I'm saying? He has a dirty version about you. உங்களை குறித்து எப்பொழுதும் அசுத்தமான ஒரு பகுதியை அவன் வைத்திருக்கிறான். Don't go to Satan and listen to the voice of the devil to know who you are. சாத்தானிடத்திற்கு சென்று பிசாசுடைய சத்தங்களை வைத்து நீங்கள் யார் என்று கேட்க வேண்டாம். Come to the Father who made you. உங்களை சிருஷ்டித்த பிதாவினிடத்திற்கு வாருங்கள். He is the one who created you. அவரே உங்களை சிருஷ்டித்தவர். Amen. The value that you have in your life, it's not based upon your past acts. கடந்த காலத்தின் கிரியைகளை வைத்து வருவதல்ல உங்கள் வாழ்க்கையின் மதிப்பு. Listen to me very carefully. This might change your life. கவனமாய் கேளுங்கள், இது உங்கள் வாழ்க்கையை மாற்றி விட முடியும். Now many times we have low self-esteem because we think we are not valuable. அநேக முறை நாம் தாழ்வு மனப்பான்மையில் இருப்பதற்கு காரணம் நாம் நினைக்கிறோம் நாம் மதிப்பற்றவர்கள். So a lot of people don't even understand what is the true value in my life. அநேக மக்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற உண்மையான மதிப்பை கூட புரிந்து கொள்ளாமலே இருக்கிறார்கள். Oh, I don't look like the other person. இன்னொருவரை போல் நான் இருக்கவில்லையே. I wish I had the same personality like that brother, like that sister. அந்த சகோதரனையோ சகோதரியை போலவோ நான் இருந்தால் நலமாய் இருக்குமே. No, I'm not eloquent. I cannot speak well. நான் நன்றாக பேசக்கூடிய திறமை உள்ள நபர் அல்ல. Oh, I wish I could sing like the brother. இந்த சகோதரனை போல் நான் பாட முடிந்தால் நலமாய் இருக்குமே. Oh, no, I wish I could look like that person. இந்த நபரை போல் நான் தோற்றமளித்தால் நலமாய் இருக்குமே. We are just trying to battle these issues about values in our lives by looking at other people.
மற்ற மக்களை பார்த்தே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற अनेक காரியங்களை குறித்து நாம் மதிப்பிடுகிறோம். You understand what I'm talking about? சொல்வதை புரிந்து கொள்கிறீர்களா? You must know what really defines your life. உங்கள் வாழ்க்கையை எது சரியாய் தீர்க்கிறது என்பதை குறித்து நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். You must know what really brings value in your life. உங்களுடைய வாழ்க்கையில் எது மதிப்பை கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். Do you think money is your value? நீங்கள் நினைக்கிறீர்களா பணமே உங்கள் மதிப்பு என்று? Today, even in the kingdom of God, money plays a lot of things. தேவனுடைய ராஜ்யத்தில் இன்றும் பணமானது अनेक காரியங்களை செய்கிறது. A rich man will have a lot of friends. பணக்காரருக்கு अनेक நண்பர்கள் உண்டு. But a poor man is shunned by everybody. ஆனால் ஏழையோ எல்லாராலும் விரட்டப்படுகிறான். Right? Even in the churches you might see people move according to their status. சபைகளில் கூட பார்க்கிற ஒரு காரியம் மக்கள் அந்த அந்தஸ்தை பார்த்து தான் பழகுகிறார்கள். Now I pray that now you will not be one of those people. அந்த நபர்களில் ஒரு ஆளாக நீங்கள் இருக்க கூடாது என்று என்னுடைய ஜெபம். Amen. You must move with everybody. நீங்கள் எல்லாரிடத்திலும் பழகுகிறவர்களாய் You இருக்க must வேண்டும். love everybody. நீங்கள் எல்லாரையும் நேசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Don't be selective in your friendship. உங்களுடைய நண்பர்களை குறித்து இந்த விதத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். Based on money, status, personality, so on and so forth. பணத்தையும் அந்தஸ்தையும் தோற்றத்தையும் வைத்து பழகுகிற மக்களாய் இருக்க கூடாது. Jesus loved everyone. இயேசு எல்லாரையும் நேசித்தார். Amen. He loved the rich. பணக்காரரையும் நேசித்தார். He loved the poor. ஏழைகளையும் நேசித்தார். Educated and uneducated. கல்வி பெற்றவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள் He loved Jews, he loved Greeks. யூதர்களாகட்டும் கிரேக்கர்களாகட்டும் நேசித்தார். Now I represent God in everything that I say and I do. எல்லா பேசுகிற நான் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவனை நான் பிரதிபலிக்கிறேன். But now my point is, where do I find my value? ஆனால் விஷயம் என்ன என்றால் எதில் நான் என் மதிப்பை பார்க்கிறேன். So what you have, it doesn't determine your value. நீங்கள் பெற்றிருப்பது உங்கள் மதிப்பாகாது. Amen. You need to know the Bible says, Jesus came and died for you while you were still a sinner. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. Always say, Jesus never died for nobody. ஒன்றும் இல்லாதவர்களுக்காக இயேசு ஒரு காலம் மரிக்கவில்லை. The Bible says the father turned his eyes away from Jesus when he cried out saying, "Oh God, why did you forsake me?" தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று இயேசு கதறின பொழுது வேதத்தில் பார்க்கிறோம் பிதாவானவர் தம்முடைய குமாரனை பார்க்க முடியாதபடி தன் முகத்தை மறைத்துக் கொண்டார். Because he was having you in mind. ஏனென்றால் உங்களை அவர் நினைவில் வைத்திருந்தார். Amen. He came looking for you. அவர் உங்களை தேடி வந்தார். You did not go after him, but he came behind you. நீங்கள் அவரை தேடி போகவில்லை, அவர் உங்கள் பிறகாக வந்தார். So God loves you and that is the true value in your life. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், அதுதான் உங்களுடைய உண்மையான மதிப்பு. Hallelujah. Say hallelujah. ஹalleluya என்று சொல்லுங்க. To be loved by God is the most valuable thing in this world. இந்த உலகத்திலேயே தேவனால் நேசிக்கப்படுவதே மிகவும் விலையேற பெற்ற காரியம். Just think about this for a moment. இதை ஒரு க்ஷணம் சிந்தியுங்க. I'm loved by God. நான் தேவனால் I'm நேசிக்கப்படுகிறேன். celebrated by God. தேவனால் நான் கொண்டாடப்படுகிறேன். I'm treasured by God. தேவனால் நான் பொக்கிஷமாய் கருதப்படுகிறேன். God gave his only begotten son just for my sake. எனக்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை அவர் கொடுத்தார். That's the reason I am special. அதனால் தான் நான் விசேஷமானவன். That's the reason I am valuable. அதனால் தான் நான் மதிப்புக்குரியவன். There's nothing good in me. எனக்குள் எந்த நன்மையும் இல்லை. But he is so good. ஆனால் அவர் மிக நல்லவர். He is full of grace. அவர் மிக பரிபூர்ண கிருபை உள்ளவர். His love adds value to my life. அவருடைய அன்பே எனக்கு மதிப்பை என் வாழ்க்கையில் கூட்டினது. I became the recipient of God's love. அவருடைய அன்பின் பங்குதாரராக நான் மாறினேன். That's why now I'm changed. அதனால் தான் நான் மாற்றப்பட்டேன். Loss could not change me. Loss could not change me. Loss. இழப்புகள் என்னை மாற்ற முடியும். Loss. LAWS. Loss. Yeah. கட்டளைகள் என்னை மாற்ற முடியவில்லை. Laws could not change me. பிரமாணங்கள் என்னை மாற்ற முடியவில்லை. But love did. ஆனால் அன்பு மாற்றினது. Say amen. Amen. That's a part of love. அதுதான் அன்பின் வல்லமை. Amen. I want to tell you, Bill Gates is going to be here in Bangalore. He's going to talk to somebody and make friendship with somebody who is staying in the street. I want to tell you, he will come up in the newspaper the next morning.
பாருங்கள், பத்திரிகையில் மறுநாளே வரக்கூடிய ஒரு செய்தி எதுவென்றால், பில் கேட்ஸ் இங்கே வந்து தெருவில் ஒருவரோடு சகவாசம் வைத்து நட்பை வளர்த்து கொண்டார் என்பது. Somebody who is stinking in the street and he is about to die. பாருங்கள், மரிக்க போகிற நிலைமையில் இப்படி நாற்றம் எடுக்கிற ஒரு நபர். But Bill Gates flies all the way from US and come to Bangalore. அமெரிக்க தேசத்தில் இப்படியாக இருந்து புறப்பட்டு இப்படியாக பறந்து பெங்களூருக்கு வந்திருக்கிறார் என்றால், he goes to this person, இந்த நபரை சந்தித்து puts his arm around him, அவனை சுற்றி தன் கரங்களை போட்டு, and he tells him, from today you'll be my friend. இன்றிலிருந்து நீ என்னுடைய நண்பன் என்று சொல்லுகிறார். Now all of a sudden that person becomes very important. பாருங்கள், திடீரென்று அந்த நபர் முக்கியமான நபராக மாறிவிடுவார். TV9 you see right from morning till the evening the news is flashing all the time. பாருங்கள், TV9ல இப்படியாக செய்தி வெளியரங்கமாய் ஒளிபரப்பாகும். He became famous because already Bill Gates is famous. ஏனென்றால் பில் கேட்ஸ் ரொம்ப பிரசித்தி பெற்றவராய் இருப்பதினாலே இந்த நபரும் பிரசித்தி பெற்றவராய் மாறுகிறார். Nobody cared about his life. அவனுடைய வாழ்க்கை யாரும் அக்கறை கொள்ளவில்லை. When Bill Gates showed up, ஆனால் பில் கேட்ஸ் வெளிப்பட்ட பொழுது everybody asked a question. எல்லாரும் ஒரு கேள்வியை கேட்டார்கள். Hey, who is this guy? யார் இந்த நபர்? Hey, who is this guy? யார் இந்த மனுஷன்? Because Bill Gates now is a friend of this person. ஏனென்றால் பில் கேட்ஸ் இப்பொழுது நண்பனாக மாறி இருக்கிறார். That's the same with you and me. அதுதான் உங்களையும் என்னையும் We பற்றியது. were nobody. நாம் ஒன்றுமில்லாதவர்கள். Nobody did care about you and me. ஒருவர் கூட நம்மை குறித்து அக்கறை கொள்ளவில்லை. But Jesus became your dad. ஆனால் இயேசு நம்முடைய தகப்பனாய் மாறினார். He became your friend. அவர் உங்களுடைய நண்பராய் மாறின பொழுது everybody started asking. எல்லாரும் கேட்க தொடங்கினார்கள். Hey, you are now special. இப்பொழுது நீ விசேஷமாய் இருக்கிறாய். No, you have become the object of God's love. ஆண்டவருடைய ஒரு அன்பின் பொருளாய் மாறி இருக்கிறார். And we are famous because he is famous. நாம் பிரசித்தி பெற்றிருக்கிறோம் ஏனென்றால் அவர் பிரசித்தி பெற்றவர். Somebody shout an amen. ஆமென் என்று சொல்லுங்க. Hallelujah. Every value you have in your life comes from the one who is the most valuable being in the entire universe. இந்த முழு அண்ட சராசரத்திலும் மதிப்புள்ளவர் நம்முடைய வாழ்க்கையில் வந்தபடியால் மதிப்பை பெற்றோம். Amen. Now do you realize why you are special? நீங்கள் இப்பொழுது ஏன் விசேஷமானவர்கள் என்பதை புரிந்து கொள்ளுகிறீர்களா? Bill Gates comes. Bill Gates வந்து picks up this person. இந்த மனுஷனை எடுத்துக்கொண்டு tell people to give him a clean bath. நல்ல குளிப்பாட்டி. And I give him the best of the treatment in the world. நல்ல சிறந்த வைத்தியத்தை செய்து உலகத்தில். So after a few months, say about 1 year. ஒரு வருடம் கழித்த பிறகு. And this person comes with a suit. இந்த மனுஷன் இப்படியாக சூட் போட்டுக்கொண்டு வருகிறார். And he buys for him a own private jet. இப்படியாக பறப்பதற்கு ஒரு ஜெட்டை கொடுக்கிறார். And he buys for him a big palace to live in. ஒரு பெரிய அரண்மனையை வாழ்வதற்காக கொடுக்கிறார். And he makes a legal documentation saying and proclaiming to the entire world, now this person will be the co-heir, as far as my properties are concerned. என்னுடைய சொத்துக்களை பொறுத்தவரைக்கும் சட்ட ரீதியாக இந்த மனுஷனே என்னுடைய பங்குதாரன் என்று சொல்லி எழுதியும் வைக்கிறார். In a flash of a second everything changes. ஒரு க்ஷண பொழுதிலே எல்லாம் மாறிவிட்டது. And that's what Jesus done for you. அதுதான் இயேசு உங்களுக்கு செய்தது. Hallelujah. Amen. Somebody lift your hand and say hallelujah. Hallelujah. I don't care what people say. ஜனங்கள் நம்மை குறித்து என்ன சொல்கிறார்கள் என்பது முக்கியமில்லை. But I know what I mean to God. ஆனால் தேவனுக்கு நான் எப்படிப்பட்ட நபர் என்பது எனக்கு தெரியும். What did he look from you? உங்களிடத்தில் அவர் என்ன எதிர்பார்த்தார்? He didn't expect anything. ஒன்றையும் எதிர்பார்க்கவில்லையே. But he expected love. ஆனால் அன்பை எதிர்பார்த்தார். For a person to leave behind all the glory in heaven and come to this world to die in your place, all that he wanted is, I want your love back. பாருங்கள், உலகத்திலே அவர் எல்லாவற்றையும் பரலோகத்தின் மகிமையை துறந்தவராய் வந்தது மாத்திரமல்ல, உங்கள் ஸ்தானத்திலே மரித்ததற்கு ஒரே ஒரு காரணம், உங்களிடத்தில் அவர் எதிர்பார்த்ததெல்லாம் அன்பு. The Bible talks about prodigal son. வேதம் இப்படியாக இழந்து திரும்பி வந்த ஒரு மகனை குறிக்கிறது. கெட்டு போன மகன். Actually he's a good boy. உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் அவன் நல்ல பையன். It's only the Bible scholars gave it title saying prodigal son. வேதம் தான் இந்த தலைப்பை கொடுக்கிறது, அவன் கெட்ட குமார். Yes, but he came back as a good boy. ஆனால் நல்ல குமாரனாக திரும்பி வந்தான். We all have the same bad thing in us. அதே கெட்ட காரியங்கள் நம்ம எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. Do you think we are all good? நீங்க நினைக்கிறீங்களா நம்ம எல்லாம் ரொம்ப நல்லவங்கன்னு? No, I look like being a good guy, right? பார்க்க நல்லா தான் இருக்கிறேன். But I am not really. ஆனா உண்மையிலே இல்ல. All of us can say. எல்லாரும் அதை தான் சொல்ல முடியும். There's nothing good in us. நமக்குள் ஒரு நன்மையும் இல்லை. If there is something good, ஏதாவது நன்மை இருக்கும் என்றால் it has been given to you by Jesus. இயேசுவினால் நமக்கு கொடுக்கப்பட்டது. Just like the beggar could say,
Just like the beggar could say, இந்த பிச்சைக்காரன் சொன்னது போலவே, I didn't have even 1 rupee. ஒரு ரூபா கூட இல்லாம இருந்தேன். But if I have something today, இன்னைக்கு என் வாழ்க்கையில ஏதாவது இருக்கிறது it's என்றால் all because of Bill Gates. பில் கேட்ஸால வந்தது. Today we can say it's all because of Jesus. இன்று நாம் சொல்ல முடியும் எல்லாமே இயேசுவாலே. Amen. I was sinking deep down in the miry clay, but he picked me up. களிமண் குழியிலே சேற்றிலே நான் மூழ்கி கொண்டிருந்தேன், ஆனால் அவர் என்னை தூக்கி எடுத்தார். He made me son and daughter. அவர் என்னை குமாரனாய் குமாரத்தியை மாற்றினார். We don't go to God saying, "Oh God." No, we don't do இப்படியாக that. நடுங்கிக் கொண்டு நாம் தேவனிடத்தில் போவதே இல்லை. No, what do you say? நாம் என்ன சொல்லுகிறோம்? Father. அப்பா. We say Appa. அப்பா. How many times you say Appa? எத்தனை முறை அப்பான்னு சொல்லுகிறீங்க? And now more than we use God, we always keep saying Appa, Appa, Appa. தேவனே, ஆண்டவரே என்று சொல்வதை விட அப்பா அப்பா என்று தான் அதிகமாய் I சொல்லுகிறோம். say so many times Appa every day. ஒவ்வொரு நாளும் அநேக முறை அப்பா அப்பா என்று சொல்லுகிறேன். Because he is my real Appa. ஏனென்றால் அவர்தான் என்னுடைய உண்மையான We தகப்பன். call him Abba Father. அவரை அப்பா பிதாவே என்று நாம் அழைக்கிறோம். So I'm a son. ஏனென்றால் நான் மகன். I have the right to go. எனக்கு அந்த அதிகாரம் I இருக்கிறது. think like a son. நான் ஒரு மகனை போல் I சிந்திக்கிறேன். walk like a son. நான் நடக்கிறதே மகனை I போல். act like a son. நான் செயல்படுவது மகனை போல். I ask like a son. நான் கேட்பது மகனை போல. Amen. That status is totally different. அந்த அந்தஸ்து முற்றிலும் வித்தியாசமானது. Why? ஏன்? Love. அன்பு. Love gave me the right. அன்பு அந்த உரிமை எனக்கு கொடுத்தது. So the boy came back after losing everything. இந்த குமாரன் எல்லாவற்றையும் இழந்தவனாக திரும்பி வந்தான். He had a lot of guilt. அவனுக்கு நிறைய குற்றம். What I would tell daddy? அப்பாவினிடத்தில் என்ன சொல்லுவேன்? So he took all the rehearsals. எல்லா ஒரு Rehearsal. Paichi. பயிற்சி அவன் எடுத்துக்கொண்டு வந்தான். No, I will tell him, now I sinned against heaven and you. பரத்திற்கு முன்பாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். I'm not worthy to be your son. உம்முடைய குமாரன் என்னப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. Take me as one of your slaves. உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாய் என்னை வைத்துக் When he கொள்ளும். came back, ஆனால் அவன் திரும்பி வந்த பொழுது earlier he knew about dad. முதலாவது தகப்பனை அவனுக்கு தெரியும். He knew about dad. தகப்பனை அவனுக்கு தெரியும். He had the version of the father earlier. முதலாவது அந்த தகப்பனுடைய பகுதி அவனுக்கு தெரியும். But when he came back the second time, ஆனால் இரண்டாவது விசை அவன் திரும்பி வந்த to the same father, அதே தகப்பனிடம், to the same house, அதே வீட்டிற்கு, he knew something more about the father than what he knew in the first time. முதலாவது அறிந்ததை விட அதிகமாய் தன் தகப்பனை இரண்டாவது விசை அறிந்து கொண்டான். He saw a side of the father that he had never ever seen before. இதுவரையும் பார்க்காத ஒரு தகப்பனின் பகுதியை அவன் பார்த்தான். He saw the father as a loving man. அவன் பார்த்தது தன்னுடைய தகப்பன் ஒரு அன்பான மனுஷன். Earlier also he saw him as a loving man. முதலாவது அன்பான மனுஷனை பார்த்தான். But this time the word love, it has a different dimension altogether. ஆனால் இந்த முறை அன்பானது ஒரு வித்தியாசமான பரிமாணத்தை கொண்டு வந்தது. Earlier you would have thought, முதலாவது நினைத்திருப்பான், oh, I am born to him, his own flesh and blood, so he has to love me. முதலாவது அவன் நினைத்த காரியம், நான் அவருக்கு பிறந்தவன், அவருடைய சொந்த மாம்சம் இரத்தத்திலும் பிறந்தவன், அதனால் அவர் என்னை நேசித்துதான் ஆக வேண்டும். But now after committing sin, ஆனால் பாவம் செய்து இப்போ wasting all the properties, எல்லா சொத்தையும் வீணாக்கி வந்த பிறகு, spoiling the father's name, தகப்பனுடைய பெயரை கெடுத்து விட்ட பிறகு, now he himself knew, அவனுக்கே புரிந்து கொண்ட ஒரு I விஷயம், don't deserve the love of the father. அப்பாவுடைய அன்புக்கு நான் பாத்திரன் He அல்ல. did not even expect that. அதை அவன் எதிர்பார்க்கவும் He இல்லை. even spelled it out. அவன் சொல்ல கூட செய்தான், I don't deserve to be your son, but take me as one of your slaves. உம்முடைய குமாரன் என்று எண்ணப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். But then when he saw dad, ஆனால் அவன் தகப்பனை பார்த்த he saw a new version of the dad. ஒரு புதிய ஒரு பகுதியை அவன் தகப்பனில் He பார்த்தான். saw even more loving and forgiving. இன்னும் அதிகமாக நேசிக்கிற மன்னிக்கிற தகப்பனை He பார்த்தான். told everybody, எல்லாரிடத்திலும் அவர் hey, சொன்னார், my son was lost, என் மகன் காணப்படாமற் but போனான், now he is found. அவன் திரும்பவும் காணப்பட்டான். Come on and give him new clothes. புதிய ஆடைகளை தரிப்பீங்கள், வஸ்திரங்களை, Oh, put a ring on his finger. அவனுடைய கைக்கு மோதிரத்தை அணிவீங்கள், Kill the fattened calf. கொடுத்த கன்றை அடியுங்கள், Beat the drums and blow the trumpet. பாருங்கள் இப்படியாக நீங்கள் கீத வாத்தியங்களை வாசியுங்கள், Let the celebration begin. கொண்டாட்டம் துவங்கட்டும். What it was all about. எதை குறித்ததான கொண்டாட்டம்? There's nothing to celebrate from the side of the prodigal son. இந்த கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையிலிருந்து கொண்டாடக்கூடிய விஷயம் ஒன்றுமே Nothing. ஒன்றுமே இல்லை.
He messed up so thoroughly. எல்லாவற்றையும் குழப்பி The eyes of everybody was a sinner. எல்லா பார்வைகளுக்கு முன்பாக அவன் பாவி. He was a fornicator. அவன் விபச்சாரம் செய்தவன். He spoiled the name of the Father. தகப்பனுடைய பெயரை கெடுத்து போட்டவன். He wasted all the resources. எல்லா மூலதனங்களையும் அவன் வீணாக்கி போட்டவன். There's nothing to celebrate. ஒன்றுமே கொண்டாட இல்லை. Yes, he had nothing to celebrate. ஆம், அவனிடத்தில் கொண்டாட ஒன்றுமே இல்லை. But the Father had. ஆனால் தகப்பனிடத்தில் இருந்தது. The Father had. தகப்பனிடத்தில் இருந்தது. What the Father wanted? என்ன தகப்பனுக்கு வேண்டியதான விஷயம்? Hey, I don't care about the property. எனக்கு சொத்து முக்கியம் இல்லப்பா. I want my son. எனக்கு வேண்டியதெல்லாம் மகன். He was dead. அவன் மரித்தான். But now he's found. ஆனால் மறுபடியும் அவன் காணப்பட்டான். Oh, he's alive. அவன் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறான். So I'm going to celebrate love. அதனால் நான் அன்பை கொண்டாட போகிறேன். Think for a moment. ஒரு நிமிஷம் சிந்தி. The pastors who went by. The pastors who went by that side, அந்த that house, பகுதி கடந்து போன மக்கள் they passed for a moment and thought, hey, what's going on? ஒரு நிமிஷம் நின்று சிந்தித்தார்கள், என்னப்பா நடந்து கொண்டிருக்கு? Probably thought, now the elder boy is getting married. ஒருவேளை மூத்த பையனுக்கு கல்யாணமோ? Why the beating of drums? எதற்கு கீத வாத்தியங்கள் Oh, சத்தங்கள்? what's all about dancing and all those things? என்ன நடனங்கள் எல்லாம் இப்படி எல்லாம் களிப்பெல்லாம்? Why such a great feast? என்ன இப்படிப்பட்டதான கொடுத்த ஒரு புசிப்பு? They knew the second boy was gone. அவர்களுக்கு தெரியும் இரண்டாவது பையன் போய்விட்டான். Was gone for good. ஏதோ முழுமையா போயிட்டான். But the elder boy is there. ஆனால் மூத்த குமாரன் இருக்கிறான். Maybe he's getting married. ஒருவேளை அவனுக்கு கல்யாணம் நடக்கிறதா இருக்கலாம். Oh, they only hear the sound. அவர்களுக்கு சத்தம் தான் கேட்டது. They would have not known. அவர்களுக்கு ஒன்றும் தெரிந்திருக்காது. But somebody would have told him. ஆனா யாராவது ஒருவர் சொல்லி இருப்பார்கள். You know, என்ன தெரியுமா? the second son, prodigal son, has come back home. இரண்டாவதா இருக்கிற கெட்ட குமாரன் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்கிறார். They would have said. அவங்க சொல்லி இருப்பார். Oh, that boy. அந்த பையனா? Oh, that boy. அந்த பையனா? That's the version of the world. அதுதான் உலகத்தோட பாஷை. But no, how did the father react? ஆனால் தகப்பன் எப்படி செயல்பட்டார்? He saw his son in a distance. தூரத்திலே அவனை கண்டு. You know, the Bible never says the boy came running. வேதத்துல மகன் ஓடி வந்தார் என்றே இல்லை. Why he didn't run coming? ஏன் ஓடி வரல தெரியுமா? Probably would have come like this. தடுமாறி தடுமாரி தள்ளாடி வந்திருப்பார். You know why? ஏன் தெரியுமா? Guilt. குற்ற மனசு. Guilt. குற்ற மனசு. Condemnation. தீர்ப்பின் உணர்வு. So now son is coming with guilt. இப்படி தீர்ப்பின் உணர்வோடு மகன் திரும்பி வருகிறார். But think about the father fully loaded with love. ஆனால் முழுமையாய் அன்பால் நிரப்பப்பட்ட தகப்பனை நினைத்து பாருங்க. So now condemnation and love going to have an encounter now. பாருங்கள், அப்படியாக தீர்ப்பின் காரியமும் அன்பின் காரியமும் ஒன்றை ஒன்று எதிர்கொள்ள போகிறது. Son is coming with condemnation. மகன் இப்படியாக குற்ற மனசாட்சியோடு வருகிறார். Father full of love is running. தகப்பன் முழுமையான அன்போடு இப்படி ஓடி வருகிறார். Condemnation walks. பாருங்க, குற்ற மனசாட்சி நடக்கும். Where condemnation walks. Where condemnation walks. எங்கே குற்ற மனசாட்சி நடக்கிறதோ love runs. அன்பு ஓடுகிறது. Nothing can compete with love. அன்போடு எதுவுமே Satan cannot compete with love. சாத்தான் ஒரு காலம் ஈடு செய்ய முடியாது. Accusation cannot compete with love. குற்றப்படுத்துகிற காரியங்கள் ஈடு செய்ய முடியாது. Love is fast and dynamic. Fast and dynamic. Love is fast and dynamic. அன்பானது மிக தீவிரமானது, வல்லமையானது. So son is coming with condemnation. இப்பொழுது மகனானவர் குற்ற மனசாட்சியோடு வந்து கொண்டிருக்கிறார். It slows down his steps. பாருங்கள், அவன் அடி எடுத்து வைப்பது The மெதுவாக. closer he came, எவ்வளவு நெருக்கமாக வந்தானோ probably he could not even behold the face of the father. அவருடைய தகப்பனுடைய முகத்தை கூட பார்க்க முடியாமல் ஒருவேளை வந்திருக்கிறார். The closer he came, அதிக நெருக்கமாய் வரும்பொழுது the slower he became. இன்னும் மெதுவாக நடந்தான். Because guilt and condemnation is rising up. ஏனென்றால் குற்றமும் நியாயம் தீர்க்கிற காரியங்களும் எழும்பிக் கொண்டே But on the other hand, ஆனால் மற்ற பக்கமோ you see the father, அப்பா, who is the source of all love. தகப்பனே எல்லா அன்புக்கும் ஆதாரமானவர். He knows nothing but love. அவருக்கு தெரிந்ததெல்லாம் அன்புதான். He doesn't care about law. அவர் ஒரு நாளும் கட்டளையை பார்க்கவில்லை. He didn't care about what he lost through the son. மகன் மூலமா இழந்ததை குறித்து அவர் யோசிக்கவில்லை. He didn't even care how he spoiled his name. அவருடைய பெயரை எப்படியே கெடுத்து போட்டான் என்று கூட அவர் நினைக்கவில்லை. He had only one thing in his life. அவருடைய வாழ்க்கையில் இருந்ததெல்லாம் ஒன்றே ஒன்று. I want my son back. என்னுடைய மகன் திரும்பி வர வேண்டும். Why? ஏன்? Love. அன்பு. Say love.
சொல்லுங்கள் அன்பு. So condemnation is walking. இப்படியா குற்றப்படுத்துவது நடந்து வருகிறது. Love is running. அன்பானது ஓடுகிறது. They're going to meet now. இப்பொழுது சந்திக்க போகிறார். Love is running. அன்பு ஓடுகிறது. Though he was young but still is walking. அவன் வாலிபனாய் இருந்தாலும் நடந்து தான் வருகிறார். That's what condemnation does. அதுதான் குற்றப்படுத்துகிறது செய்கிறதான காரியம். But no, he was old but still he was running. அவர் வயதானவராய் இருந்தாலும் ஓடுகிறார். Oh, love empowers you. அன்பானது உங்களை பலப்படுத்துகிறது. Love is your strength. அன்பே உங்களுடைய வல்லமை. Say amen. Amen. So the father went running. அதனால் தகப்பன் அப்படியே ஓடினார். He put his arms around the son. மகனை சுற்றிலும் தன்னுடைய கரத்தை வைத்து அணைத்தார். He held him in tight embrace. அவனை எப்படியாக கட்டி அணைத்தார். Listen to me, my dear brother and sister. என்னுடைய அன்பான சகோதர சகோதரியை When கவனியுங்கள். that happened, அது நடக்கும் பொழுது. no, I'm talking about father and son. நான் பேசுகிறேன் தகப்பன் மகனை குறித்து. I'm talking about encounter between condemnation and love. குற்றப்படுத்துகிறதும் அன்பும் சந்திக்கிறதான காரியத்தை பற்றி This is பேசுகிறேன். what exactly happens when love meets with condemnation. இதுதான் அன்பானது நியாயம் தீர்ப்பதை சந்திக்கும் பொழுது So நடக்கிறதான when he காரியம். held him in tight embrace, அவனை அவர் இறுக கட்டி அணைத்த பொழுது the love from the father neutralized every bitter seed of condemnation in son's life. மகனுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான கசப்பின் விதையாகிய அந்த குற்றம் தீர்க்கிற உணர்வை தகப்பனிலிருந்து புறப்பட்ட அன்பானதை வெடித்து சிதற பண்ணினார். Somebody shout hallelujah. Hallelujah. I want to tell you, I do not know about you. உங்களை பற்றி எனக்கு தெரியாது. Every time I fell down, ஒவ்வொரு முறை நான் விழுந்த பொழுது no, it is only love that picked me up. அன்பானதே என்னை மறுபடியும் தூக்கி எடுத்தது. Oh, not the law. கட்டளை அல்ல, Love. அன்பே. I began to respond to the love of God. ஆண்டவருடைய அன்புக்கு நான் பதில் கொடுக்க As ஆரம்பித்தேன். bad as I am, நான் உள்ளபடியும் as bad as I am, as bad as I எவ்வளவு am, மோசமா இருந்தாலும் I come back to God. ஆண்டவரிடத்தில் நான் திரும்பி வருகிறேன். I know there is mistake on my part. என்னிடத்தில் தவறுகள் உண்டு. I know I have let him down. நான் அவரை கீழே தள்ளினேன். But I could not resist the love. ஆனால் அன்பை நான் தடுக்க முடியவில்லை. Oh, when he reached out to me with love, அவர் அன்பினால் என்னை தேடி வந்த the பொழுது love of God neutralized the power of condemnation. எனக்குள் இருந்த நியாய தீர்ப்பின் உணர்வை அவருடைய அன்பானது ஒன்றுமில்லாமல் தகர்த்தது. Somebody shout hallelujah. ஹalleluya என்று சொல்லுங்க. I would like to tell you something. நான் ஒன்றை சொல்லிக் கொள்ள When விரும்புகிறேன். you don't understand about when you are struggling in condemnation, you are not able to come out. நீங்கள் இப்படிப்பட்டதான குற்றம் தீர்க்கிற உணர்வினாலே போராடி கொண்டு வெளியே வர முடியாமல் தவிக்கும் பொழுது I want to tell you, no, there is a problem with your understanding as to how God is loving. எப்படி தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை அறிய முடியாமல் புரிந்து கொள்ளுதலில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. Somewhere you misunderstood about God being a loving person. ஆண்டவர் அன்பாக இருக்கிற ஒரு நபர் என்பதை புரிந்து கொள்ள முடியாமல் நீங்கள் தவற விட்டு இருக்கிறீர்கள். You know, when you tell me a pastor is a good person, நீங்கள் என்னிடத்தில் போதகர் ஒரு நல்ல மனுஷன், I know what you mean. நீங்கள் சொல்வது என்ன அர்த்தம் என்று எனக்கு தெரியும். You know தெரியும். what you mean. And you know what you mean. உங்களுக்கும் தெரியும் நீங்கள் எதை சொல்லுகிறீர்கள் என்று. And when you say God is good, ஆனால் ஆண்டவர் நல்லவர் என்று நீங்கள் சொல்லும் பொழுது it is different. அது முற்றிலும் வித்தியாசம். We call people good people. நாம் மக்களை நல்லவர்கள் என்று சொல்லுகிறோம். That is different. அது வேறானது. When you say God is good, ஆனால் தேவன் நல்லவர் என்று சொல்லும் பொழுது that is different. அது முற்றிலும் வித்தியாசமானது. You know, man always, no, you're good to me, I am good to you. எப்பொழுதுமே மனுஷன் நான் உனக்கு நல்லா இருந்தா நீ எனக்கு நல்லா இருப்ப. But God is not like that. ஆனால் தேவன் அப்படி அல்ல. God says when you are bad, I'm going to be good. நீ மோசமா இருக்கும் பொழுது நான் நல்லவராகவே இருக்க போகிறேன். When you let me down, I'm going to uphold you. என்னை நீ விழ தள்ளும் பொழுது நான் உன்னை தூக்கி எடுக்கிறவராக. When you walk away from me, but still I'm going to come behind you, pursuing you. என்னை விட்டு நீ விலகி செல்லும் பொழுது நான் உனக்கு பிறகாக வந்து உன் பிறகாக உனக்காக நான் வருகிறவராக. You may stop loving me, but I will never stop loving you. என்னை நேசிப்பதை நீ நிறுத்தினாலும் உன்னை நேசிப்பதை நான் நிறுத்துவது இல்லை. Because I died for you on the cross. ஏனென்றால் உனக்காக சிலுவையிலே நான் மரித்தேன். Love pursues. அன்பானது எப்பொழுதுமே பின்தொடரும். Can you ever escape the love of God? ஆண்டவருடைய அன்பை விட்டு நீங்கள் என்றாகிலும் தப்பிக்க முடியுமா? That's why we are all slaves to that love. ஏனென்றால் அதனால் தான் அந்த அன்புக்கு நாம் அடிமைகளாகி விட்டோம். We are slaves to that love. அந்த அன்புக்கு நாம் அடிமைகளாகி விட்டோம். Amen. God is looking for love from your side. உங்கள் பகுதியிலிருந்து அன்பை அவர் எதிர்பார்க்கிறார். Receive the love of God in your heart. உங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளுங்கள். You know, think about the love of God. தேவனுடைய அன்பை நினைத்து பாருங்கள். Have the right understanding about God's love. ஆண்டவருடைய அன்பை குறித்ததான சரியாய் புரிந்து The கொள்ளுங்கள். love of God will neutralize every sense of condemnation in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு குற்றம் தீர்க்கிற உணர்வையும் அந்த தேவனுடைய அன்பானது ஒன்றுமில்லாமல் தவிடுபடியாக்கும். Amen.
Hallelujah. Hallelujah. Lot of people could have come and said, hey, don't take this boy inside. அநேகர் வந்து சொல்லியிருக்கலாம், ஏய் இந்த பையனை உள்ளே சேர்க்காதே. No, he is not a good boy. அவன் நல்ல பையன் இல்லை. He lived with prostitutes. வேசிகளிடத்தில் வாழ்ந்தவன். He spoiled your name. உங்களுடைய பேரை கெடுத்து போட்டவன். But I'm thinking, when the daddy held the boy in embrace. ஆனால் நான் யோசிக்கிறேன், இந்த தகப்பன் தன்னுடைய அணைப்பிலே அவனை வைத்த பொழுது everybody would have watched. எல்லாரும் பார்த்து கொண்டிருந்திருப்பார். I want to tell you, every accusing mouth was shut in Jesus name on the day. இயேசுவின் நாமத்தில் அந்த நாளிலே குற்றப்படுத்தின ஒவ்வொரு வாயும் அடைக்கப்பட்டது. Because daddy is holding the son in tight embrace. ஏனென்றால் தகப்பன் மகனை இறுக கட்டி அணைத்துக் கொண்டிருந்தார். Devil can do nothing about this. பிசாசு இதை குறித்து ஒன்றுமே பண்ண முடியாது. Demons from the power from the pit of hell have nothing to do with this. நரக குழியிலிருந்து வருகிற பிசாசுகள் ஒன்றுமே செய்ய முடியாது. Love eliminated every sense of condemnation. ஒவ்வொரு குற்றம் தீர்க்கிற உணர்வையும் அன்பானது ஒன்றுமில்லாமல் நிக்கிரகம் பண்ணிற்று. So when you ask a question, who am I? நீங்கள் நான் எம்மாத்திரம் என்ற கேள்வியை கேட்கும் பொழுது, say I am loved by God. நான் தேவனால் நேசிக்கப்படுகிறேன் என்று சொல்லுங்க. The love that I receive from God, I am the object of his love. அவருடைய அன்பின் பாத்திரம் நான். I am the recipient of his love. அவருடைய அன்பின் பங்குதாரர் நான். So I am very special. அதனால் நான் மிகவும் விசேஷமானவன். I am very special. நான் மிக விசேஷமானவன். I am God's treasure. நான் ஆண்டவருடைய பொக்கிஷம். I am a special person. நான் மிக விசேஷமானவன். Amen. People like you only for the good things in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற நல்ல காரியங்களுக்கு தான் மக்கள் உங்களை நேசிக்கிறாங்க. But I want to tell you, God knows the worst in your life, but still he loves you. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மிக மோசமானதையும் அறிந்தே நம்மை நேசிக்கிறவர் தேவன் தான். God's love is irresistible. ஆண்டவருடைய நேசத்தை ஒரு காலம் தடை செய்ய முடியாது. That's why you're all seated here tonight. அதனால தான் நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்கள் ராத்திரி. Amen. We are all bound by love. அவருடைய அன்பினால் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். Now 100 times I have felt running from ministry. அநேக நூற்று கணக்கான தடவை ஊழியத்தை விட்டு ஓடிடணும்னு நினைச்சேன். I'm honest with you. உண்மையை நேர்மையை சொல்லுறேன். Now I would like to be just like any one of you, like mind my own business, do my own thing and look out of my life. உங்களை போல நான் இப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துட்டு எதையாவது ஒன்று செய்துட்டு இருக்க விரும்புறேன். உண்மையா? No, ministry is not easy. ஊழியம் ஈஸியே இல்லை. But the love of God has captivated my heart. ஆனால் தேவனுடைய அன்பானது என்னை ஆட்கொண்டிருக்கிறது. I always say to God, எப்பொழுதும் தேவனிடத்தில் சொல்லுவேன், when I stop loving you, உம்மை நான் நேசிக்க நிறுத்தும் பொழுது I will stop serving you. உம்மை சேவிக்கவும் நான் சேவிப்பதையும் நிறுத்தி விடுவேன். That is very unlikely. அது உண்மைதான். அப்படிதான் Because his love is irresistible. அவருடைய அன்பானது தடை செய்யப்பட முடியாது. When I go away, this love doesn't leave me alone. என்னை நான் விலகி போகும்போது அந்த அன்பு விடுவதில்லை. When I commit sin, this love doesn't abandon me. நான் பாவம் செய்யும் பொழுது இந்த அன்பு என்னை புறக்கணிப்பதில்லை. When I'm not faithful, this love doesn't go away from me. நான் உண்மையற்று போகும் பொழுது இந்த அன்பு என்னை விட்டு விலகுவதில்லை. Even in some of worst condition, I still being loved by the Almighty God. என்னுடைய மிக மோசமான சில கட்டங்களில் கூட தேவனுடைய அன்பு எனக்கு வந்து கொண்டுதான் That love sucks me back into his presence. அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக அந்த அன்பானது என்னை இழுத்துக் கொள்ளுகிறது. It's not about you. அது உங்களை பற்றியது அல்ல. It is about him. அது அவரை பற்றினது. Hallelujah. I believe not tonight God's going to hold some of you in a tight embrace of love so that the spirit of condemnation that has paralyzed your life will leave your heart, your spirit right now tonight in Jesus name. இந்த ராத்திரி வேளையிலும் உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய ஆவியையும் விட்டு அந்த குற்றம் தீர்க்கதான உணர்வானது விரட்டி அடிக்கப்பட போகிறது. ஏனென்றால் தேவன் உங்களை தம்முடைய அன்பினால் கட்டி அணைக்க போகிறார். Hallelujah. Are you blessed? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்களா? I know that now you're guilt free. Many of you are guilt free after listening to the message. இந்த செய்தியை கேட்ட பிறகு அநேகர் நீங்கள் குற்றப்படுத்துகிற அந்த உணர்விலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். It's a pain to serve God with guilt. குற்றத்தோடு தேவனை சேவிப்பது வேதனைக்குரியது. You know hide and seek game? அந்த ஒளிந்து விளையாடுவது தெரியுமல்லவா? Sometimes you feel good, you show up. வெளியில வரும்போது we feel good. Sometimes when you feel good, you show up. வெளிப்படையாக வரும்போது சில நேரம் நல்லா தெரியும். No, when you are good, you show up. நன்றா இருக்கும்போது வெளியில வர நாம விரும்புவோம். But when you do something wrong, when you are guilt ridden, you go into hiding like Adam. ஏதாவது தவறு செய்யும்போது இப்படியாக குற்றமான சாட்சினாலே நம்ம மறைத்து கொள்ள விரும்புவோம். Why Adam and Eve was hiding? ஆதாம் ஏவாள் ஏன் இப்படியாக மறைத்து கொண்டார், ஒளித்து கொண்டார்? Guilt. குற்றப்படுத்துகிறார். Condemnation. குற்றப்படுத்துகிற ஆவி. But thank God. ஆண்டவருக்கு நன்றி. The devil wanted to see their nakedness. பிசாசு உங்கள் நிர்வாணத்தை பார்க்க விரும்பினான். But my father came into the garden. He made leaves as garment and covered their nakedness. பாருங்கள், ஆனால் நம்முடைய தகப்பனாகிய பிதா அந்த தோட்டத்திற்கு வந்து அவருடைய நிர்வாணத்தை
தோளினால் மூடினார். He covered your nakedness. அவர் உங்கள் நிர்வாணத்தை When the மூடினார். Father held the Son in tight embrace, அவர் குமாரனை இப்படியாக இறுக கட்டி that அணைத்தபோது day அந்த நாளிலே every mouth was shut. ஒவ்வொரு வாயும் மூடப்பட்டது. Every accusing tongue was rebuked. ஒவ்வொரு குற்றப்படுத்தின நாவானது நியாயம் தீர்க்கப்பட்டது, கடிந்து கொள்ளப்பட்டது. The whole heaven was standing in standing ovation. எல்லாரும் பரலோகத்தில் எழும்பி நின்ற ஒரு கொண்டாட்டம். The Son is back home. ஓ, குமாரன் திரும்பி வந்து விட்டான். I want to tell you, நான் சொல்ல விரும்புகிறேன், you are celebrated by God. தேவனால் நீங்கள் கொண்டாடப்படுகிறீர்கள். Amen. Stand with me. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? Hallelujah. Are you blessed? Amen. Are you blessed? Amen. If you know how to handle guilt and condemnation, உங்களுடைய வாழ்க்கையில் குற்றப்படுத்துகிற இந்த உணர்வை எப்படி நீங்கள் கையாள முடியும் என்பதை கற்றுக்கொண்டீர்கள். You are going to do wonders for God. தேவனுக்காக அற்புதங்களை நீங்கள் செய்ய போகிறீர்கள். Somebody lift your hand and shout a big hallelujah. கரங்களை உயர்த்தி ஒரு சத்தமான ஹalleluya. We tell the devil, நீங்கள் பிசாசனிடத்தில் சொல்லுங்கள், I know more than you. உன்னை விட எனக்கு தெரியும். You know only about my sins and my past. என்னுடைய பாவங்களையும் கடந்த காலத்தையும் தான் நீ அறிந்திருக்கிறாய். But I know about God and His love. ஆனால் தேவனையும் அவருடைய அன்பையும் நான் அறிந்திருக்கிறேன். You could never taste that love. நீ ஒரு நாளும் அந்த அன்பை எடுக்க முடியாது. But I became a darling of God. I became the legal recipient of God's love and I enjoy God's love. ஆனால் தேவனுடைய அன்புக்குரிய பாத்திரமாகவும் அவருடைய அன்பை பெற்ற பங்குதாரியாகவும் நான் மாறி அவருடைய அன்பை ருசித்திருக்கிறேன். Hallelujah. He has to shut his mouth and leave you. இப்பொழுது அவர் வாயை அடைத்து உங்களை விட்டு விலகித்தான் ஆக வேண்டும். Enjoy this song as we sing. நீ பாடும் பொழுது இதை சந்தோஷமாக நீங்கள் சேர்ந்து Lord, பாடுங்கள். I come to you. Let my heart be changed. Renew, flowing from the grace that I found in you. Oh, oh, Lord, I come to know the weaknesses I see in me will be stripped away. Lift your hands and say, by the power of your love, by the power of your love. Let your love surround me and bring me near and draw me to your side. And that's always arise some. So with you, your spirit leads me on in the power of your love. Lord, unveil my eyes, let me see your face to face the knowledge of your love. As you live in me, Lord, renew my mind. Lord, renew my mind as your will unfolds in my life, living every day. Oh, in the power of your love. Come on. Oh, 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 hold me close. Let your love surround me. Oh, bring me near and draw me to your side.
Your Spirit leads me on by the power of your love. Hold me close, let your love surround me. Bring me near, bring me near. Draw me to your side. Oh, and I'll rise up like an eagle, and I will soar with you. Your Spirit leads me on by the power of your love. Me close, let your love surround me. Oh God, bring me near, draw me to your side. And as the way I rise up like an eagle, and I will soar with you. Your Spirit leads me on by the power of your love. Oh yes, Lord, and I will soar with you. The Spirit leads me on by the power of your love. Put your hands together. Put your hands together. Hallelujah. Hallelujah. Lift your hands. I want to pray with you right now. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உங்களுடைய கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். Even those who watch us through the television, தொலைக்காட்சியிலே எங்களை பார்க்கிறவர்களுக்கு God doesn't want you to carry a load of guilt and condemnation in your spirit. உங்களுடைய ஆவியிலே இப்படிப்பட்டதான குற்றம் தீர்க்கிற நியாயம் தீர்க்கிற அந்த பாரத்தின் ஆவியை அவர் சுமக்க விரும்பவில்லை. The knowledge of God's love will neutralize the power of the spirit of condemnation in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய அன்பை குறித்ததான அறிவு இப்படிப்பட்டதான நியாயம் தீர்க்கிற வல்லமைகளை சிதறடிக்க பண்ணுகிறதா இருக்கிறது. Father God, I pray for your people. உம்முடைய ஜனத்திற்காக நான் ஜெபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே. Thank you for teaching your word. உம்முடைய வார்த்தையை போதித்ததற்காக நன்றி. In the name of Yeshua HaMashiach, யேசுவா மஷியா என்ற அந்த நாமத்தினால் I decree and declare your righteousness upon your people, O God. உம்முடைய ஜனத்தின் மேலே உம்முடைய நீதியை நாங்கள் கட்டளையிட்டு பிரகடனப்படுத்துகிறோம். Every spirit of guilt and condemnation, I rebuke that in the name of Jesus. எல்லா குற்றப்படுத்துகிற நியாயம் தீர்க்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே நான் கடிந்து கொள்ளுகிறேன். I pray that the love of Christ will flood their heart and spirit right now in Jesus name. இயேசுவின் நாமத்திலே உம்முடைய அன்பானது இப்பொழுதே அவருடைய இருதயமாகிய ஆவிகளை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். All those who are laden down with a heavy load of guilt and shame and condemnation, tonight I pray, oh God, the love will dispel it out of their lives in Jesus name. ஆண்டவரே, எந்த பிள்ளையாகிலும் இப்படிப்பட்டதான குற்றம் தீர்க்கிறதான அந்த ஆவியின் நிமித்தமாக ஆண்டவரே வெட்கப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையில் பாரத்தினால் அமிழ்த்தப்பட்டு கொண்டிருப்பார்கள் என்றால் இயேசுவின் நாமத்திலே உம்முடைய அன்பானது அதை சிதறடிக்க பண்ணும்படியே நான் ஜெபிக்கிறேன். The power of guilt and condemnation be broken right now in Jesus name. இயேசுவின் நாமத்திலே குற்றம் தீர்க்கிறதான நியாயம் தீர்க்கிறதான அந்த ஆவியின் வல்லமையானது முறிக்கப்படுவதாக. Lord, you're holding them in the tight embrace of love tonight after listening to your word. உம்முடைய வார்த்தையை கவனித்த பிறகாக உம்முடைய அன்பின் இறுக கட்டி அணைக்கிற வல்லமையினால் அவர்களை கட்டி அணைத்துக் I கொண்டிருக்கிறேன். speak the spirit of love over your people. உம்முடைய ஜனத்தின் மேல் உம்முடைய அன்பின் ஆவியை நான் பேசுகிறேன். Love covers everything.
அன்பானது எல்லாவற்றையும் மூடுகிறது. Lord, they are loved by you. ஆண்டவரே, நாங்கள் உம்மால் நேசிக்கப்படுகிறோம். That's why we are special. அதனால் தான் நாங்கள் I விசேஷமானவர்கள். bless God's people tonight. இந்த ராத்திரியிலும் தேவ ஜனத்தை நான் The ஆசீர்வதிக்கிறேன். most powerful and unfailing name of Jesus Christ of Nazareth, we pray. எல்லா நாமங்களுக்கும் மேலான தவறாத இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. Hallelujah. Put your hands together கரங்களை and தட்டி give glory to God. ஆண்டவருக்கு மகிமை You are செலுத்து. free to serve God. இயேசுவின் நாமத்தில் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். Amen. Hallelujah. God bless you.